வலது காலை எடுத்து வச்சு வா. ஏன்டா நிக்கிற? சங்கோஜப்படாத. இது நம்ம வீடு மாதிரி. என்ன நம்ம வீடு? உன் வீடு மாதிரி. உன் அத்தை பார்த்தாள்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா. பூரிச்சு போய் ஓடியாந்து சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவா. யோ, எங்க அக்கா நிறைய சொத்தெல்லாம் வச்சுட்டு செத்து போயிட்டா. நகை நட்டெல்லாம் கணக்கு பார்த்து உனக்கு கொண்டு வந்து மாற்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போய் இப்படி ஒரு தண்ட சொத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமால? இங்க பாரு பார்வதி, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் வச்சு பேசு. இன்னைக்கு நாம திங்கிற சோத்தை நினைச்சு பாரு புள்ள. ஆஹா, நனைஞ்ச சோத்தை போடும் போதே இந்த வேலை பண்ற. இன்னும் சுடு சோத்தை வேற போட்டா வெனையா தாயா செய்வ? அடி பாவி, அவங்க அம்மா கொடுத்த காசு தாண்டி இந்த வீடும் நாம வாழற வாழ்க்கையும். அவனுக்கு சோறு தண்ணி இல்லையே நான் கூட்டு வரலடி. 4 பேரோட பழகட்டும், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தாண்டி கூட்டு வந்த. அடியே, உன் ஒருத்திக்கு தாண்டி நான் தாலியை கட்டினேன். உன் கூட வந்ததே 3 மாணிக்குங்க, அதுங்களுக்குமா சேர்த்து தாலி கட்டினேன். அதுங்களுக்கெல்லாம் தண்ட சோறு போடுறியே, அதுல ஒரு வாய் இவனுக்கு போட்டா குறைஞ்சாடி போயிடுவே. அவனுங்க என் கூட பிறந்த ரத்தம். அப்ப இவன்? அடியே, நீ சும்மா சோறு போட வேணாண்டி. அவனுக்கு எங்கேயாச்சும் நான் ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன். அவன் காசு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை கஞ்சி ஊத்துறி நமக்கு புள்ளையா குட்டியா சொல்லண்டி. போடா, போய் பொட்டி எடுத்துட்டு வாடா. எந்த பொட்டியா மாமா? கல்லா பொட்டிய, வெளியில இருக்கிற பொட்டிய தான்டா. வெளிய எரிஞ்ச பொட்டியவா? ஆமா. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குனிகிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டியடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் புரிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்ல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். போதும், உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன். எங்க அக்கா சேர்க்காத உடனே. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. எங்க ஓடுங்க? காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பெரியம்மா. பிடியா? ஓடுங்கடா, ஓடுங்கடா. இங்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. தர மாட்டானா? வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே?
ஆமா ஆ. காசு தானே வேணும் ஆ. வா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன் ஆ, ஆ. வா ஐயா நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எருமை மாடுன்னு சொல்லி என்கிட்டயே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே எடுத்தோம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன். வாடா. நீயா? ச்சே. ஏண்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 180 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேரும் உங்க மச்சங்க தானே? அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. யோ, நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காயை திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாதை பைய வந்ததுல இருந்து தான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, புள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேயி பிசாசுங்கற? என்ன சொல்லிட்டு என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு, என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலோட மரியாதையே இந்த கிரீடம் தான். இதனோட மதிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனா மகிமை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரீடத்தை சித்திர திருவிழா அன்னைக்கு வீதி உலாவா எடுத்துட்டு போய் வந்தா நம்ம ஊரே செழிப்பா இருக்கும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இதுதான் ஐதீகம். ஐயா, இது அம்மனுக்கு சாத்திருவோமா? தர்மகர்த்தையா சத்த போருங்கோ. ஊருக்கு பெரியவா ராஜலிங்கம் வரட்டும். அந்த பொட்டி கொண்டு பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமா பொட்டி? பொண்ணுகளை பார்த்தா பொட்டியை திறந்துட வேண்டியது, அதுல கலர் கட்சி படுக்க வேண்டியது, அதுல பச்சை சிவப்பு எடுத்து கன்னத்துல ஒத்த வேண்டியது, அந்த கலர் தாவணி போட்ட பொண்ணை இவன் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. இந்த டங்குடுங்கு வேலையெல்லாம் எதுக்கு? திருவிழாவலியும் அந்த வேலை. திருவிழாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியும் இருக்கு. அப்படி போடு. பெரிய பூசணா வாயில வச்சு எடுக்க மாட்டாரு, கொன்னுடுவேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வணக்கங்க. வாங்கய்யா. ராஜலிங்கா, ராஜலிங்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பொட்டி எடு. என்ன கோயில்ல வந்து பெட்டி எடுக்க சொல்றீங்க? இங்கதான் நல்லா இருக்கு. ஏகப்பா, பின்னாடி பூரா பச்சையா தானடா இருக்கு. முன்னாடியா? அப்படி போடு. இஞ்சி கத்திரிக்காயா இருக்கு. அதுதான் புதுசா இருக்கு. நாளை காலையில கல்யாணம் பேசணும். அப்படி போடு.
எல்லாரும் உள்ள வாங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கலையே தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா, அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா, என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா முருகா. என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.